நம்ம நின்றுகிட்டு இருக்க திருக்கோவில் மலையடிப்பட்டியில இருக்கின்ற கமலவள்ளி சமேத கண்ணிறைந்த பெருமாள் திருக்கோவில்ல தான் நம்ம நின்றுகிட்டு இருக்கோம். இது பல்லவர் காலத்து குடவேரை கோயில் போன்ற அமைப்புல இருக்குது. பல்லவர் காலத்துல உள்ள கோயில் மாதிரி வெட்டுவான் கோவில் எப்படி இருக்குதோ அது மாதிரி நம்ம கனகாசமுத்திரி கோயில் இருக்க மாதிரி இங்க வந்து புதுக்கோட்டையில எப்படி குருமியான் மலையில இருக்கிற குருமிநாதர் ஆலயம் போன்ற ஒரு சிறப்பான ஒரு ஆலயமாக இருக்கிறது. தஞ்சாவூர்ல இருந்து பாத்தீங்கன்னாலும் ஒரு மைய பகுதியில இருக்குது, ஒரு 30-35 கிலோமீட்டர் இருக்கு. திருச்சியில இருந்து பாத்தீங்கன்னாலும் ஒரு 25 கிலோமீட்டர்ல இருக்கு. புதுக்கோட்டையில இருந்து எடுத்தீங்கன்னாலும் ஒரு 40 கிலோமீட்டர் தொலைவுல மலையடிப்பட்டி கண்ணிறைந்த பெருமாள் மிக அழகான திருக்கோவில். இந்த திருக்கோவில்ல மகா தீபத்தூண், இங்க பாருங்க, இதான் தீபத்தூண். இந்த மகா தீபத்தூண் எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. இது சர்வேக்கள் எல்லாம் கிடையாது, இது மகா தீபத்தூண். இதுல வந்து இந்த வருஷம் கூட தீபம் ஏற்றி இருக்கிறாங்க. மிக அழகான பாரம்பரியமான மிக பழமையான திருக்கோவில். வாழ்க்கையில ஒரு வாட்டினாச்சும் வந்து பக்தர்களாகிய நீங்கள் வந்து தரிசிக்கணும். மிக அழகா இருக்கு. இங்க இருக்கிற அமைப்பு மிக அழகா இருக்கு. அது இல்லாம இங்க இருக்கிற சுவாமிகள்லாம் வந்து மிக அழகா இருக்கு. இங்க நல்ல ஒரு சுகாதாரமா கோயில சுத்தமா அழகா வச்சிருக்கிறாங்க. அதனால வந்து பக்த கோடிகள் அனைவரும் இந்த கோயிலுக்கு வந்து தரிசனம் செய்யணும். இது வந்து குடவரை கோயில் இந்த பகுதியில நம்ம பக்கத்துல இருக்கிற கோயில்கள்ல இது மிக சிறப்பு வாய்ந்த அழகான கோயிலா இருக்கு. படிக்கிற குழந்தைகள் அழைச்சிருவாங்க. இது மாதிரி பட்டப்படிப்பு படிக்கிற குழந்தைகள்லாம் நீங்க ஒவ்வொரு கோயிலை பத்தி ஒரு ஆராய்ச்சி பண்ணி நீங்க மேல சப்மிட் பண்ணுவீங்க. அது மாதிரி இது வந்து கல்வெட்டு உள்ள கோயிலாகவும் இருக்கு. அதனால பட்டப்படிப்பு படிக்கின்ற குழந்தைகள் இந்த கோவிலை ஆராய்ச்சி பண்ணி, இந்த மலையை ஆராய்ச்சி பண்ணி, இந்த கோவிலோட வரலாறு ஆராய்ச்சி பண்ணி இந்த மாதிரியான கோவில்களை நீங்க மேல சப்மிட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு மார்க்கும் நல்லா கிடைக்கும், உங்களுக்கு புண்ணியமும் கிடைக்கும். அதனால இந்த ஊர்ல மிக அழகாக அமைஞ்சிருக்கு. இயற்கையா ரொம்ப அழகா அமைச்சிருக்காங்க. பல்லவர் காலத்து மிக பழமையான கோயில். இதெல்லாம் ஒரு 2000 வருஷம் பழமையான கோயில். அதுக்கு முன்னாடி எத்தனை லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி இந்த திருக்கோவில் இங்க அமைஞ்சிருக்கோ தெரியல. எப்படி சிவன் கோவில்ல எப்படி சுவாமி வந்து இதா எழுதிருக்கிறாரோ, சுவாமி வந்து சுயம்புவா இருக்கிறாரோ, அதே போல பெருமாள் கோவில்ல இது அழகா ரெங்கநாதர் அழகா பள்ளிக்கொண்ட பெருமாளாக இங்க படுத்திருக்கிறாங்க. ரொம்ப அருமையா இருக்கு. கண்ணிறைந்த பெருமாள் பேருக்கு ஏற்ற போல கண்ணிறைந்த இருக்கு. வந்து பார்த்தாலே வாழ்க்கையில சுபிச்சம் கிடைக்கும். குழந்தை இல்லாதவங்க, உடல்நிலை பாதிக்கப்பட்டவங்க, நிறைய மன கஷ்டங்கள், மன குழப்பங்கள், பிசினஸ்ல வந்து வெற்றி அடைய முடியாதவங்க அனைவரும் வந்தீங்கன்னா தொழில வெற்றி கிடைக்கும், வாழ்க்கையிலே வெற்றி கிடைக்கும் சொல்லிக்கொண்டு இந்த மாதிரி திருக்கோயிலுக்கு வாங்க. மலையடிப்பட்டி கிராமம் மிக அழகான கண்ணிறைந்த பெருமாள் கோவில்ல வந்து நீங்க எல்லாம் இது பண்ணணும், தரிசிக்கணும்னு சொல்லி வேண்டிக்கொண்டு உங்களோட சொல்லிக்கிறேன். பாரத் மாதா கி ஜெய். ஜெய் ஸ்ரீராம்.